தொழிலாளர்களை நசுக்கி முதலாளிகளுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ மே தின கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு கோவை சிதம்பரம் பூங்காவில் மே தினத்தை கொண்டாடிய அண்ணா அரசு விடுமுறை என அறிவித்ததாக கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். தொழிலாளர்களை நசுக்கி முதலாளிகளுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டு வருவதாக வைகோ குற்றம் சாட்டினார். அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும், ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்.